பிடி அலுவலகத்துல ஒரு ஹோம் டூர் அடிக்கிறோம். அதுக்கு பிடியிலே ஒரு தமிழ்கார் ஒருத்தர் பிடிச்சிருக்கிறோம். அவர் வந்து பேரு ஹரிசங்கர். தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான 2 தனியார் ஊடகங்கள்ல பணியாற்றி விட்டு கடந்த 9 மாதங்களாக இப்போது இங்கு டெல்லி பிடிஐல பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து நம்ம இந்த பிடி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் என்ன வேலை நடக்குது அப்படின்றத சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். வருக. இந்த இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பிடிஐ ஒய்எஸ் வந்து வயர்ஸ்னா என்னது? ஒய்எஸ்ங்கிறவங்க வந்து செய்தித்தாள்களுக்கெல்லாம் வந்து நியூஸ் கொடுப்பாங்க. நிறைய நீங்க ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி செய்தித்தாள்கள்லாம் பாத்தீங்கன்னா பிடிஐ அப்படின்னு போட்டு ஒரு காப்பி எழுதிருப்பாங்க. அதாவது நமது நிருபருக்கு பதிலா பிடிஐ போட்டு எழுதிருப்பாங்க. சோ அவங்க அந்த இவங்களுக்கெல்லாம் வந்து செய்தி கொடுக்க வயர்னு சொல்லி வேலைகள் வந்து இவங்க தான் செய்யறாங்க. ஸோ இங்க வந்து ஒவ்வொரு டெஸ்க்கு தனியா இருக்கும். பிசினஸ்க்கு தனியா ஒரு டெஸ்க் இருக்கும், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்க்கு தனியா ஒரு டெஸ்க் இருக்கும், ஸ்போர்ட்ஸ்க்கு தனியா ஒரு டெஸ்க், கிரைமுக்கு தனியா ஒரு டெஸ்க், அந்த மாதிரி இந்த ரீஜன் வைஸாவும் தனியா ஒரு டெஸ்க் இருக்கும். ரீஜன் வைஸா எனக்கு தெரிஞ்சு இங்க ஒய்எஸ்க்கு தனியா இருக்காது. வயர்ஸ்ல தனியா ரீஜன் வைஸா அந்தந்த சென்னையில இப்ப நமக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு பிடிஐ வைஸ், அந்த மாதிரி பெங்களூர்ல இருக்கு. ஓகே. சோ அந்த ரீஜன்ல நடக்கிற நியூஸ் அவங்க கொடுப்பாங்க. ஓகே. சோ அந்த இந்த எத்தனை பேர் ஒய்எஸ்க்கு கிட்டத்தட்ட இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு 300-400 பேர் கிட்டத்தட்ட வேலை செய்வாங்க இங்கே. அது போக ஒவ்வொரு ரீஜியனுக்கும் வந்து ஆஃபீஸ் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல நம்ம சென்னையில கோடம்பாக்கத்துல ஆஃபீஸ் இருக்கு. ஆமா, அங்க நம்ம நண்பர் பெர்சன் ஒருத்தர் ஒர்க் பண்ணாரு. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஏரியாலயும் உங்களுக்கு எல்லா மாநிலங்கள்லயும் ஆஃபீஸ் இருக்கு. இந்த ரூம்குள்ள வந்து அவுட் சைடர்ஸ் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம். அங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எம்சிஆர், இது பிசிஆர், இதை இன்ஜெஸ்ட் பண்ற ப்ராசஸிங் பண்ணுவாங்க. இங்க என்னன்னா எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் வர செய்தி வந்து அங்க அவங்க அனுப்புற அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இங்கதான் வரும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு 24 எம்ப்ளாயிஸ் அங்க இருந்து அனுப்புறது வீடியோ வந்து இங்கதான் வரும். ஃபர்ஸ்ட் இந்த ரூம்ல தான் வரும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அசைன்மெண்ட் டீம் வந்து கிரியேட் பண்ற ஸ்லெக்கை வந்து இவங்க இன்ஜெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க கிரியேட் பண்ற ஸ்லெக்ல அந்த வீடியோ வந்து இவங்க தான் இன்ஜெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கடைசியில உட்காந்துக்கிற 2 பேரும். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த எல்யூ போர்ட்டல் ஒரு 24 போர்ட்டல் இருக்கும். ஸோ பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வர செய்திகள் வந்து இங்க வரும். அதாவது இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அசைன்மெண்ட் வந்து பிரியங்கா பேசிட்டு இருந்தாங்க, ரேபரேலியில் ராகுல் யாதவ் பிரியங்கா பிரச்சாரம் அப்படின்னு அவங்க ஸ்லெக் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க அந்த ஸ்லெக்ல வந்து அந்த வீடியோ ஃபிட் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு இப்போ ஸ்டேட்டஸ்ல வந்து ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க, ஜிவி அப்படின்னு போட்டு ஒரு ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடி என்னன்னு இவங்களும் வியூ பண்ணுவாங்க. அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணிட்டு இங்க சொன்னோன்னே இவங்க இன்ஜெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. மைக்ல அங்க டாக் பேக்ல சொல்லுவாங்க, இதை இன்ஜெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ஜெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோவை நீங்க உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அனுப்புவீங்க? சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்புவோம். லைவாவே அனுப்புவீங்க? லைவாவே அனுப்புவோம். முன்னாடி லைவாவே அது சொல்றேன், அடுத்து சொல்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிடிஐ வீடியோ வெப் பேஜ் அப்படின்னு தெரியும். ஸோ இங்க வந்து இப்போ 2 போர்ட்டல் தெரியுது, 3 போர்ட்டல் இருக்கு. முதல்ல வந்து 2 போர்ட்டல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 போர்ட்டல், லைவ் 1 லைவ் 2 அப்படிங்கிறது வந்து நேஷனல் போர்ட்டல். அதுல வந்து நேஷனல்ல இருந்து வர எல்லா நியூஸும் வந்து இதுல ப்ளே பண்ணுவாங்க லைவ்ல. யூடியூப் நியூஸா இருக்கட்டும், எங்களோட ரிப்போர்ட்டர்ஸ் பண்ற லைவா இருக்கும், அதெல்லாமே அவங்க வந்து இதுல ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிடிஐ சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வெப்சைட்ல வந்து அவங்களுக்கு அந்த வெப்பேஜ்ல வியூ ஆகுது. ஆமாம். ஸோ அவங்க அதை டவுன்லோட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க சொல்ல நியூஸ்க்கு தான் தமிழ்நாட்டில் இருக்க மட்டும் அசாமில் இருக்க ஒரு நியூஸ் வந்து நாங்கள் தான் கொடுப்போம். அவங்களுக்கு அங்கே ரிப்போர்ட் இருப்பாங்க, எங்களுக்கு அசாமில் ரிப்போர்ட் இருப்பாங்க. அவங்க அனுப்புகிற அந்த வீடியோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வரும். அவங்க இதை ப்ளே பண்ணுவாங்க, இங்கே இருக்கவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டேரெக்டாக அங்கே வெப்பேஜ். இதில் நீங்கள் கான்டெக்ஸ்ட் எழுதி நீங்கள் அந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பி விட்டுருமா? இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் இப்போ என்ன இது பார்க்கணும்னா, நவம்பர்ல இருந்து வந்து சவுத் இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு லைவ் போட்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நவம்பர் மாதத்துல இருந்து. ஸோ அதுதான் அந்த லைவ் 3. மூணாவது உங்களுக்கு 1, 2, 3 போனா கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இந்த 5 மாநிலங்களும் ஒரு யூனிட். அதை நாங்கள் தமிழ்நாடாவே சேர்த்து பேசி பழகிட்டதுனால தனியாக வர மாட்டேங்குது. இது வந்து இந்த 3 லைவ் 3ல வந்து இது மட்டும் தான் ப்ளே பண்ணும். நேஷனல் வேற எதுவும் ப்ளே பண்ணாது. இப்போ பிரதமர் வந்தாலும், ராகுல் காந்தி அவர்கள் வந்தாலும், வேற யாரு வந்து நம்ம ஊர்ல தமிழ்நாடு, கேரளா அந்த பிரச்சாரத்துக்கு வந்தாலும் நம்ம அதில் தான் ப்ளே பண்ணுவோம் லைவ் 3ல. ஓகே. நேஷனல் இருக்கிறவங்க எடுக்கணும்னாலும் இதுல வந்து தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லை, அது அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒவ்வொரு இது இருக்கும். லைவ் 1, 2க்கு மட்டும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இருக்கும், லைவ் 3க்கு மட்டும் ஒரு சிலருக்கு இருக்கும், 3க்குமே இருக்கும். அவங்க அந்த லைவை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தேவையான ஃபிளிக்கர் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸிங் தான் இங்கே நடக்கும். இது வந்து சவுத் இந்தியா டெஸ்க். இது வந்து தென்னிந்திய பகுதிகளில் இருக்கவங்க வந்து ஆக்கிரமிச்சு நம்ம தான் இருக்கும். பெரிய டெஸ்கா இருக்கு. இது வந்து தெலுங்கு டெஸ்க். தெலுங்கு மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். தமிழுக்கு இன்னொரு ஆள் இருக்காங்க, தெலுங்குக்கும் இன்னொருத்தர் இருக்காரு. அவங்க 2 பேர் வீக் ஆஃப்ல இருக்காங்க. இவர் தான் தமிழ். மீண்டும் ஒரு முறை இன்ட்ரோடக்ஷன்.
பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆமா. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் இங்க இந்த இது சொல்லிட்டு இது சொன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அசைன்மெண்ட். ஓகே. இவங்க தான் அந்த ஸ்லக் கிரியேட் பண்றது இந்த வேலைலாம் அவங்க பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் வர்ற இடம் இங்கதான். ஸோ இங்க வந்து வாட்ஸ்அப் குரூப் மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பல்வேறு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியாக இருக்கும். அது மெயினாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், PTI அசைன்மெண்ட்னு சொல்லிட்டு. அந்த குரூப்ல தான் எங்களோட ரிப்போர்ட்டர்ஸ் நியூஸ் போடுவாங்க. ஸோ அந்த நியூஸை பார்த்து எங்களுக்கு எது தேவை, ஓகே கரெக்டாக என்ன ரெலவெண்ட்டாக நீங்கள் போயிட்டு என்ன நியூஸ் தேவை அப்படிங்கிறத இவங்க தான் எடுத்துப்பாங்க. ஓகே, எடுத்து இவங்க தான் அந்த ஸ்லெக் கொடுப்பாங்க. ஓகே, என்ன நியூஸோ இப்போ வந்து இப்போ சிஎம் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு அப்படின்னா டிஎன்சிஎம் எம்பி சார் ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்லெக் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஐடி தான் அவங்க இன்ஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஓ புரியுது. இந்த ப்ராசஸ் தான் இவங்க ஃபுல்லாக இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக அசைன்மெண்ட் டீம் இவங்க இந்த ரோல் அசைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்ஜெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அவுட்புட், இந்த ரெண்டு டீம்ஸும் வந்து அவுட்புட் டீம். இவங்க தான் அந்த லைவ்ல ஃபீட் ஏத்துறது. இவங்க தான் வந்து ஸ்டோரிஸ் பண்றது. ஓ, ஸ்டோரி கான்டெக்ஸ்ட் ஸ்டடி பண்றாங்க. இங்கிலீஷ் தான். எந்த லாங்குவேஜ்ல இருந்து வந்தாலும் இங்கிலீஷ்ல அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இப்போ இவங்களும் ஆன்டி இண்டியன்ஸ். இப்போ வந்து எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் சேர்ந்தவங்க இருக்காங்க, அசாம்ல இருக்காங்க, நிறைய எல்லா மாநிலத்திலும் உத்தரப்பிரதேஷ் இருக்காங்க, பீகார் இருக்காங்க, எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க. ஸோ எந்த லாங்குவேஜ் வந்தாலும் அந்த லாங்குவேஜ் கட் பண்ண இங்கே பைக் கட் பண்ண ஆள் இருக்கு. அந்த லாங்குவேஜ் இல்ல லாங்குவேஜ் இல்ல, இவங்க வந்து அவுட்புட் டீம்ல வந்து எல்லா மாநிலத்தையும் சேர்ந்தவங்க இருக்காங்க. அது போக தனியாக சவுத் இந்தியா பண்றது சவுத் இந்தியா இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ எந்த மாநிலத்திலிருந்து பைக் வந்தாலும் எங்களுக்கு பிடிக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு எந்த சிரமம் இருக்குது. எல்லா மாநிலத்தையும் சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அவங்க இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப முக்கியமான நேரத்தில் ஒரு ஸ்டேட்ல நிறையா வந்துட்டே இருக்கு அப்படின்னா அப்போ பற்றாக்குறையெல்லாம் ஒரு லாங்குவேஜ் ஃபைட் வரும். அப்போ அது எப்படி மேக்ஸிமம் அந்த மாதிரி ஃபைட் வருது? வெறுமனே தமிழ்நாட்டுக்கு ஃபோக்கஸ்டாக ஒரு பெரிய நியூஸ் வந்துட்டே இருக்கு. ஆனால் ஒரு ஆளால் ஹேண்டில் பண்ண முடியல. இன்னொரு தமிழ் தெரிஞ்சவர் ஒருத்தர் தேவைப்படுறாரு அப்படின்ற நெருக்கடிலாம் வருமா? ஒரு சில நாட்கள் இப்போ வார விடுமுறை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சில நாட்கள் எலெக்ஷன் நடக்கிறப்ப அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அப்படின்னா ஒரு சிலருக்கு இப்போ மேம் இங்கே சித்ரா மேம் இருப்பாங்க, அவங்க வந்து கேரளா, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ரீஜனல் பிடி டெஸ்க் தமிழ் எடுத்தாலும் அவங்க இங்கிலீஷில் தான் நீங்கள் அனுப்ப போகிறாங்க. ஸோ இங்கிலீஷை இங்கே யாருனாலும் ப்ராசஸ் பண்ணிடுவாங்கல்ல. வேற என்ன சார்? வேற இங்கேயும் ஒரு இப்போ இங்கே ஒய்எஸ்ல இருந்து நியூஸ் அப்பப்போ பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்துட்டே இருக்கும். இங்கேயும் ஒரு மானிட்டர், அந்த டிவி அந்த இருக்கு, அதே செட் பண்ணுவாங்க. இங்கேயும் இருக்கும். இங்கே மானிட்டர் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ அவுட்புட் எடிட்டர் மோகன் சார் இருப்பாரு. அவர் வந்து பார்ப்பாரு முக்கியமாக என்ன வந்துட்டு இருக்கு. இப்போ அங்கே வந்து கேடிஆர் பேசிட்டு இருக்காரு. ஸோ உடனே வந்து எங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாரு, ஒரு அலர்ட் கொடுப்பாரு. கேடிஆர் பேசிட்டு இருக்காரு, நீங்கள் அந்த நியூஸ் பண்ணணும்ட்டு அந்த ஸ்டோரி நீங்கள் அடிக்கணும். அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கட் பண்ணி அதை ஒரு ஸ்டோரியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அலர்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான சேனல்ஸ் ஓடிட்டு என்டிடிவி முக்கியமான சேனல்ஸ் இவங்களாம் உங்களுடைய பிரைம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு இல்லை. முக்கியமான சேனல்ஸ்னா ஒரு நோட்டிங்காக என்ன போயிட்டு இருக்கு கரண்டா அப்படின்னு இல்லை அதான் புட்டின் அங்கே ஏதோ பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு, அங்கே ஐஎஸ் ஏதோ பாம்பிங் பண்ணியிருக்காரு. லோகோ எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க வைக்கலன்னா ஏய் என்னடா லோகோ எங்கடா இங்கே ஒரு சில டெஸ்க் வாங்க. இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் டெஸ்க். ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாம் வந்து இவங்க தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த டெஸ்க் ஸ்போர்ட்ஸ் டெஸ்க். எந்த இது ஐபிஎல்னாலும் ஃபுட்பால்னாலும் நம்ம வந்து கிரிக்கெட் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுங்க, எல்லா ஸ்போர்ட்ஸும் எல்லாமே எடுப்பாங்க. அது போக இப்போ ஸ்ரீலங்காலேயோ வேற எங்கேயாவது பக்கத்துலனா பங்களாதேஷ்லயோ எல்லாம் மேட்ச் நடந்தால் டேரெக்டாக இங்கிருந்து ஒரு ரிப்போர்ட் நாங்கள் போய் ஸ்போர்ட்ஸ் டெஸ்க்லேருந்து ஒருத்தர் போய் அதை கவர் பண்ணுவாங்க. அங்கே போய் ஃபேன்ஸ் ரியாக்ஷன் கவர் பண்ணுறது, வாட்ஸ் பாப் எடுக்கிறது, அந்த மாதிரி. இப்போ கூட நிறைய இங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து ஸ்ரீலங்கா போயிருந்தார் மேட்ச் நடக்கும்போது. அப்புறம் ஐபிஎல் இனாகிரேஷன் அப்போ சென்னை வந்திருந்தாங்க. ஓகே, வேற கண்ட்ரியில் நடந்தாலும் போவாங்க. சவுத் ஆஃப்ரிக்காலலாம் கூட நமக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் பிடிஐ லோகோவோட பைக்ஸ்லாம் வாட்ஸ் பாப்லாம் அனுப்புவார். சவுத் ஆஃப்ரிக்காவில் மேட்ச் நடக்கிறப்ப இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா போயிருந்தப்போ அங்கேருந்து வாட்ஸ் பாப்லாம் வந்துச்சு. பட் ஆனால் இட் லுக்ஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. இந்த ஆஃபீஸ் அப்படிதான் இருக்கு. ஃப்ரெண்ட்லியாக தான். இவங்க வந்து வீடியோ எடிட்டிங், ஃபுல்லாக வீடியோ எடிட்டிங் டெஸ்க். ஓகே, ஸோ இவங்க வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ இது பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு ரீஜனுக்கும் தனித்தனியாக முன்ஜென்ம பாவிகள் என்ன பாவம் பண்ணாலும் வீடியோ காதில் வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரீஜனுக்கு வந்து தனித்தனியாக இருக்கும். ஆனால் இவங்க எல்லா ரீஜனோட வீடியோ எடிட்டிங் இவங்க தான் பண்ணுவோம். இந்த 2 டெஸ்க் தான். அவுட்புட் ஓடுது. லாங்குவேஜ் இப்போ நாங்கள் பைட் கட் பண்ணி கொடுத்துருவோம், அதை அட்டாச் பண்ணுவாங்க. அது போக விஷுவல்ஸ் வந்து இவங்க கட் பண்ணி அட்டாச் பண்ணுவாங்க. இப்போ பிடிஐ வந்து இட்ஸ் ஆல் அபவுட் விஷுவல்ஸ் தான். நம்ம எவ்வளோ நிறைய விஷுவல் தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஸோ வந்து விஷுவல் வந்து ரொம்ப நிறையா விஷுவல் விதவிதமாக இருக்க விஷுவல் இவங்க பார்த்து உட்காந்து கட் பண்ணி அதில் அட்டாச் பண்ணுவாங்க இந்த பைக் கூட. இப்போ ஒரு த்ரெட் இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம போய் விஷுவல் எடுக்கிறது உண்மை. பட் ஆனால் அதுக்கெல்லாம் தாண்டி அங்கே லோக்கல்ல இருந்தே நிறைய பேர் விஷுவல் எடுத்துடுறாங்க. சிலர் வாட்ஸ்அப்பில் போட்டுறாங்க, டக்குன்னு ஃபேஸ்புக்கில் லைவ் அடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த விஷுவல்ஸுக்கும் நம்ம எடுக்கிற விஷுவல்ஸுக்கும்
கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இல்லை, அதை வந்து ஃபில்டர் பண்ணுறது தான் அசைன்மெண்ட்டோட வேலை. ஓகே. ஸோ அதை வந்து அவங்க ஃபில்டர் பண்ணிடுவாங்க, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இந்த விஷயம் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்திருக்கா இல்லை ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃபார்வேர்டா அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிச்சி ஃபில்டர் பண்ணுறது தான் அவங்களோட ஓகே. அது ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே அந்த நியூஸ் அனுப்புவாங்க. எல்லா நியூஸும் ஒரு ஏஜென்சிக்கு எல்லா நியூஸும் தேவைப்படும், ஃபில்டர் பண்ணுவாங்க. பெரிய ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ ரெலவெண்ட்டாக இன்றைக்கி என்ன அஜெண்டா அப்படிங்கிறது வந்து முதலே இருக்கும். இன்றைக்கி டாப் ஸ்டோரிஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு உண்டான நியூஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அடுத்த நியூஸ் கொடுப்பாங்க. ஹைரார்கின்றது பிடிஐல என்னென்ன? ஹைரார்கிங்கிறது இப்போ எலெக்ஷன் போயிட்டு இருக்கனால எலெக்ஷன் ரிலேட்டடான ரியாக்ஷன்ஸ்லாம் இங்கே டாப் ப்ரியாரிட்டியாக இருக்கும். இப்போ பிஎம் ஒன்று பேசுகிறாரு அப்படின்னா அதுக்கு உண்டான ரியாக்ஷன்ஸ் எடுத்துகிட்டே வருவாங்க. இப்போ அதுக்கு உண்டான ரியாக்ஷன் வரப்போ ராகுல் காந்தி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவர் ஒன்று சொல்கிறாருன்னா இப்போ அதுக்கு உண்டான ரியாக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் படிப்படியாக இதே வந்து ரீஜனில் இருக்க எல்லா லீடர்ஸ் கிட்டையும் எடுப்பாங்க. ஸோ அந்த ரியாக்ஷனுக்கு தான் வந்து மொத்தம் 10 கட்சியில் ஒரு கட்சி ஒன்று சொல்லிடுச்சுன்னா மீதி 9ஓட ரியாக்ஷன் என்ன, இன்னொன்று சொல்லிட்டாருன்னா மீதி 9 ரியாக்ஷன் என்ன, அப்படி ரவுண்ட்லேயே இருக்கும். எக்ஸ்க்ளூசிவா ஒரு இன்சிடென்ட்டை போய் அந்த இன்சிடென்ட்டை டாக் ஆஃப் த டவுனாக மாற்றணும்னு ஒர்க் பண்ண மாட்டோம். அந்த மாதிரியும் பண்ணுவோம். பட் ப்ரையாரிட்டி வந்து நம்ம இருந்தோடது ரியாக்ஷன்ஸ். ஒரு வேரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒருத்தவங்களோட கண்ணோட்டம் என்ன ஒரு விஷயத்தில் அப்படிங்கிற ரியாக்ஷன்ஸ் தான் டாப். பார்த்தீங்கன்னா வயர், அதாவது பிடி வயரில் அடுத்து கம்மிங் அப் நெக்ஸ்ட் போட்டாங்க. இல்லை, அது வீடியோ தான், வீடியோவுக்கு அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இது லைவ் 1ல் ஓடுற அந்த விஷுவல்ஸ் இதில் வரும், இது லைவ் 2க்கு வரும். ஓகே, லைவ் 3க்கு வைக்கலாம். வேற என்ன? இவங்க இங்கே வந்து இன்னொன்னா வாய்ஸ் பேக்கேஜஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து வாய்ஸ் பேக்கேஜஸ் பண்ணுவாங்க. வாய்ஸ் பேக்கேஜ்னு என்னென்னா ஒரு 2-3 ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வாய்ஸ் பேக்கேஜாக ஒரு வாய்ஸ் ஓவர் ஒருத்தவங்க வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க, கொடுத்து அவங்களோட பைட்டு மறுபடியும் ஒரு வாய்ஸ் ஓவர் ஒரு பைட்டு. ஸோ இந்த வாய்ஸ் பேக்கேஜுங்கிறது ஒரு யூனிக்கான ஃபியூச்சர். இப்போ நம்ம சன் நியூஸ் பார்க்குறப்ப வந்து செய்தி வாசிப்பாளர் வாசித்து ஒரு விஷுவல் ஓடும், வாசித்து ஒரு விஷுவல் ஓடும். அந்த மாதிரி அதுக்கான பேக்ரவுண்ட் வாய்ஸ் பூரா அவங்க கொடுத்துருவாங்க. ராகுல் காந்தி பேசுகிறாருன்னா இந்த விஷயம் குறித்து ராகுல் காந்தி இந்த கருத்தை தெரிவித்தார். ஆமாம், ராகுல் காந்தியோட ஒரு பைட் இருக்கும். அது போக அதுக்கு உண்டான ரியாக்ஷன் இப்போ யாராவது கொடுத்துருக்காங்க, பிஜேபியிலேருந்து ஸ்போக்ஸ் பர்சன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பைட் இது விஷுவல் ஆட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி. ஆமாம், வாய்ஸ் ஓவர் எதை போடாங்கிறத நிறுவனங்கள் முடிவு பண்ணிப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க. இவங்க வந்து பிளானிங் டீம். இவங்க தான் வந்துட்டு பிடிஐயோட பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த நாள் நடக்க போகிறதெல்லாம் வந்து இன்னைக்கு மத்தியானத்துலேருந்தே வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கு நம்மளோட டாப் ப்ரியாரிட்டி என்ன, டாப் நியூஸ் என்ன, சப்ஸ்கிரைபருக்கு வந்து என்ன நீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில ப்ரையாரிட்டிஸ் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் இவங்க பிளான் பண்ணி இந்த நியூஸ் அந்த கரஸ்பாண்டன்ட்க்கு வந்து அசைன் பண்ணுவாங்க. நாளைக்கு நீங்கள் இதை எடுக்கணும், இதான் நம்ம டாப் ப்ரியாரிட்டி, இந்த ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக வந்து பிளானிங் டீம். ஓகே, எல்லா ஸ்டேட்டுக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, ரொம்ப நன்றி. அவ்வளோதான், முக்கியமான எல்லாமே நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், தேங்க்ஸ் ப்ரோ. அது என்னன்னா இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு நியூஸ் ரூமுக்குள்ளே என்ன நடக்கும், ஒரு ஏஜென்சிக்குள்ளே என்ன நடக்கும், என்னென்னலாம் அங்கே ப்ராசஸ் இருக்குன்றது வந்து ஒரு புதுசாக ஜேர்னலிசம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தெரியவே தெரியாது. நீங்கள் காலேஜ்லேயே போய் படித்தாலும் வந்து இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்னாக உள்ளே உட்காரும் போது தான் அடேங்க அப்பா இவ்வளோ இருக்கா அப்படின்னு தெரியும். அதை வந்து பிடிஐலேருந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது எங்களுடைய ஆடியன்ஸுக்கு ரொம்ப புதிய விஷயம். மிக்க நன்றி ப்ரோ, தேங்க்ஸ் அலாட் ஃபார் உங்களை சந்திச்சதில் ரொம்ப நன்றி. இல்லை, எதிர்பாராத ஒரு சந்திப்பு, மகிழ்ச்சி ப்ரோ. ஓகே, பாய் ப்ரோ. பிடிஐயுடைய அலுவலகத்தை வந்திருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பிடிஐ ஏஎன்ஐ அப்படிங்கிறது. எல்லா வீடியோஸ்லையும் மைக் இருக்கும். இது என்னடா அது அப்படின்றது பலருக்கும் குழப்பமாகவே இருக்கும். அதை பற்றி நம்மளோட ஆடியன்ஸுக்கு தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிடிஐயுடைய அலுவலகத்துக்கே நேரடியாக வந்து அவங்களுடைய சிஇஓ எடிட்டர் இன் சீஃப் மிஸ்டர் விஜய் ஜோஷி சாரோட பேரலை நேயர்களுக்காக ஒரு சின்ன உரையாடலுக்கு கேட்டிருந்தோம். உடனடியாக அதை எந்த மறுப்பும் சொல்லாமல் ஒரு 10 நிமிடம் நம்மளுக்காக நேர்காணல் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. அவர் சார் அவர்களை வரவேற்போம். அவர்கிட்ட கேட்கறதுக்கு சில கேள்விகள் இருக்கு, கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். We know PTI is one of the oldest news agencies in India and still working firmly providing news, and even now we can see the PTI logo wherever the part of country we can get a video from PTI. So how the journey started from the Associated Press of India and then to Press Trust of India, how it is still being stable providing the news?
It's a very interesting question, but first of all, thank you for coming to PTI. It's a pleasure to be speaking to you and to your audience. PTI is not one of the oldest news agencies. It is the oldest news agency in India, and we were incorporated right after independence, a few days after independence, in 1947. Like you mentioned just now, that our story begins with Associated Press of India. So API was started before independence, and it was at that time it was owned by Reuters news agency. Reuters was a British news agency. During the colonial times, Reuters was focusing only on the colonial government, coverage of the colonial British government. They had purchased API because API was focused on the independence movement. They were focusing on Mahatma Gandhi, Jawaharlal Nehru, Sardar Patel. All these freedom fighters were getting a voice through API. Okay. After independence, the big newspapers of India, the nationalist newspapers of India, felt there was a need for a news agency, Indian news agency. Then they purchased API from Reuters, and API became PTI. So PTI was registered in 47. So although our birth was in 1947, our legacy goes back to 1930s. So we have been operating since then. Okay. Now your other question was how we have maintained our strength. Yes. Our strength is only and only because we are neutral, we are unbiased. That is why we have survived for so long, and that is why we have thrived for so long. All our subscribers, just to give some background to your audience, a news agency is like a wholesaler of any goods. We don't provide the final commodity. We provide the ingredients for the commodity. The retailer will sell the final commodity. So you can think of us like a producer of yarn or producer of cloth, Okay. and somebody else makes the shirt. Exactly in the same way, we will provide the raw material for the news, and people will take it, and our subscribers will take it and use it any way they want. But they want truthful news, right? They cannot have adulterated goods. That is why PTI is so important. Our reputation in this country stems entirely because of this credibility, this neutrality, this unbiased reporting that we have maintained from 1947 until 2024. And I am 100% confident that it will remain like this until another next 100 years also. Okay. The excitement is how you are doing unbiasedly. It is in our DNA. So when people, young journalists, when they come to PTI, they know that they cannot get away by putting out a wrong report. We deal very strictly with incorrect report. Of course, mistakes will happen with every reporter. Mistakes will happen. Mistakes will happen on the desk also. But we take pride in admitting our mistake. There is no shame in admitting a mistake, as long as the mistake is not deliberate. If anyone makes a deliberate mistake, they are out of the company. But there is a difference between being balanced and balanced yet critical. Yes. How do you see that, sir? Because today the journalism has evolved much more. We have YouTube journalism, we have digital, we have mobile journalism. And how do you see the developments, and what is your opinion about that, sir? See, journalism has evolved a lot, right? And like you rightly pointed out, the social media has become a major player in the media business. The social media is also informing the public. Sometimes the social media is not well trained. They will give opinions. Even the mainstream media will give opinions. Our job is not to give opinions at all. We are not in the opinions business. We are in the facts business. We will only provide you with the news as it comes to us, as we have confirmed for ourselves, as we have ascertained it is the right news. That is what we will provide. We do not provide any opinion at all. Okay. We do provide context. See, news on its own has no meaning unless the reader knows why it is important to be read. Exactly. Yes, sir.
The context is very important. So we will provide that context. We will say why this statement by so and so is important for you. Why, how is it going to affect you as your opinion? Somebody has said something. I'll give an example a little bit later, but somebody has said something. In vacuum, it may not mean anything to anybody, especially in a country so vast as India. You know, people in the south may not be completely aware of the intricacies of politics in Uttar Pradesh. Yes. Mayawati makes a statement, they will not understand why it is important. It is our job to provide that context. Yeah. What is the financial aspect, sir, in the PTI? We are not part of government. We are not part of government. We are a private news organization. Like I mentioned earlier, when API was purchased by a group of newspapers, their idea was very altruistic. Why did they want a news agency? In post-independence, we were a poor country. The newspapers were not making a lot of money. Newspapers could not afford to have a reporter or a bureau in every part of the country, right? So they needed to pool their resources. Pooling the resources means creating a news agency. There was a news agency. This news agency was providing news to all the shareholders and others also who were subscribing. Slowly we increased our subscribers. Now entirely our news service is funded by our subscriptions, which means that the news that we sell to our subscribers will sustain us, will provide the salaries of all my reporters, all my journalists, all the infrastructure comes from what we earn from our subscribers. The subscribers used to be newspapers originally. Now they are newspapers, websites, television stations, YouTube channels, some government, very few government departments, very few, but mostly private buyers. Okay. We know this is one of the organization which is most diverse in its nature. We can see it in your office itself. How do you maintain that? And I just was curious to know about the what is your opinion about the contributions of Tamil Nadu in the aspect of journalism? So we are like honey, which draws bees from all over the country. So because of our reputation, we get people from all over the country. They want to work with PTI. We have people from the south, from the east, north, everywhere. But I will admit that I would have preferred more diversity. Because we are based in Delhi. Typically, some people are reluctant to travel all the way from there, so they will not join PTI. Mostly, we will have a slightly higher percentage of North Indians in Delhi. But if you go to our bureau in Chennai or in Mumbai, you will find mostly Maharashtrians and other people also. So because we are a national organization and because we have such a big reputation, we get people from all over. Yeah. What was your other question? Contribution of Tamil Nadu in the aspect of journalism. Tamil Nadu is, Tamil is the oldest language in this planet. Is the oldest language on earth. So Tamil is a great language. Is an ancient language. It has a great history and tradition of literature and journalism. And there some amazing work has been done in Tamil in journalism as well as literature. So obviously, I mean, for me to comment on Tamil literature and journalism would be, I am too small to compare to say anything about it. That's so kind of you and very big heart to say that, sir. It has been a very nice moment to talk to you, and thank you for sharing this moment with us. Even in your busy schedule, I know the next appointment that you have, which is very, very, very important in the current situation. Yeah. But thank you for providing us this time to talk to you, sir. Not at all. It's my pleasure. Thank you, sir. Thank you. Nandri. Nandri, sir.